கேட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி 91.1. பிரசன்னா இப்போ சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. யூஜி படிக்கும்போது ஒரு காதல். அந்த காதலி கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்காருன்னா, சீக்கிரமாவே ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்து உன் வீட்டுல பொண்ணு கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. பிரசன்னாவுடைய வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் அப்பா என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஐஏஎஸ் ஆகடா, அதுக்கு பிறகு போயிட்டு பொண்ணு கேட்கலாங்கிறாரு. பட் இப்போ அந்த தோழியுடைய வீட்டுல அவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குற ஏற்பாடுகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசன்னா காதலியை கைப்படிக்கிறதா அல்லது கனவு நோக்கி ஓடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி. பிரசன்னாவுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. முதல் விஷயம், ஆக்சுவலா நம்ம விரும்பின பொண்ணு நம்ம பக்கத்துல இருக்காங்கனாலே அதுவே மிகப்பெரிய எனர்ஜி. மேபி அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால கூட நீங்க சக்சஸ்ஃபுல்லா அடுத்த அட்டெம்ப்ட்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஏன்னா லவ் குரூப் விடிய விடிய உட்காந்து படிச்சு கிளியர் பண்ண முடியாத விஷயத்த நம்ம பிடிச்ச பொண்ணு பக்கத்துல உட்காந்துருந்தா கிளியர் பண்ண முடியும்னு சொல்றீங்களேன்னா, சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் திருமணமான பிறகு இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள்ல ஜெயிச்சிருக்காங்க. நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2ல ஆரம்பிச்சு சிவில் சர்வீஸ் வரைக்குமே இது நடந்திருக்குது. நிறைய பேர் முசோரியில இருக்கக்கூடிய அந்த லால் பகதூர் சாஸ்திரி ஐஏஎஸ் அகாடமிக்கு போகும்போது தங்களுடைய குழந்தைகளை கணவன் கிட்ட கொடுத்துட்டு போற பெண்களும் இருக்காங்க, மனைவி விட்டுட்டு போற கணவன்களும் இருக்காங்க. அதனால திருமணம்ங்கிறது இதுக்கு ஒரு தடை கிடையாது. பிரசன்னா, எனக்கு தெரிஞ்ச பிளாக் உங்களுடைய மனசுல தான் இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற போது நீங்க உங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணணும், அந்த பொண்ணு என் கூட இருந்தா என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்களுடைய பெற்றோருக்கு உணர்த்தணும். உங்களுடைய பெற்றோர் போயிட்டு அந்த பெண்ணுடைய பெற்றோரை பார்த்து பேசணும். என்னுடைய பையன் கண்டிப்பா ஜெயிப்பா, அவங்க பொண்ணை கட்டி வைங்கிற நம்பிக்கை அவங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு காதலியா இலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூவாத்தலைய போட்டு பாக்குறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது பிரதர். நீங்க சிவில் சர்வீஸ் எல்லாம் படிக்கிறீங்க, ரொம்ப பெரிய ஆளு, உங்க மேல எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால பெரிய அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸ்டீரியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சரி.